இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து 10th முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து ஒன்று எழுதி கொடுப்பா, எனக்கு எழுத தெரியாது அப்படின்ச்சு. ஆனால் இத்தனைக்கு அது பால்வாடியில் ஆயா என்னை எழுதி கொடுக்க சொல்லிச்சு. ஏக்கா நீங்கள் ஆயா வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எழுத தெரியாது? இல்லையா, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வரும், அதனால் நீ எழுதி மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். போனோன்னு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து அதில் நீங்கள் பெரியாஸ்பத்திரிக்கு இத்தனை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எழுத சொன்ன பிள்ள. சரி, எனக்கு ஒன்றும் தெரியல, யாருக்கோ எழுதி கொடுக்குறாங்க போல இருக்குன்ட்டு எழுதி கொடுத்துட்டேன். அந்த சமயம் பார்த்தா அவங்க பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி வந்துட்டு என்ன என்ன லெட்ரு எழுதுறீங்க அப்படின்னாங்க. அந்த பிள்ளை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாயில் போட்டு மென்றுச்சு. அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அது என்ன லெட்டர்னு கூட தெரியாது. இனிமேல் எழுத சொன்னாங்க, சரி எழுத தெரியலேன்னு எழுதி கொடுத்தேன். அவங்க பாட்டி நேராக எங்கள் அம்மாட்ட வந்துட்டாங்க. எங்கள் அம்மாட்ட வந்துட்டு, உன் பிள்ளை பாரு என் பேத்திக்கு லெட்ரு எழுதி தருதுனாங்க. எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க, என்ன பண்ணு? ஏம்மா நீங்கள் தானம்மா சொன்னீங்க யாராச்சும் எழுத தெரியலன்னா எழுதி கொடுங்கன்னு சொன்னீங்க, அதனால் நான் வந்து எழுதி கொடுத்தேன். அந்த பிள்ளை யாரையோ பெரியாஸ்பத்திரிக்கு வரணும்னு சொல்லி எழுத சொல்லிச்சுமா, எழுதி கொடுத்தேன். அது எழுதி கொடுத்தோன்னு பாட்டி வந்து கேட்குமே அதை வாயில் போட்டு மென்றுச்சுமா. இத்தனைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு தாய் மாமனை கட்டி ஒரு குழந்த. அது நமக்கு தெரியாது. அது இது எழுதிருச்சு அப்படின்னு சொல்லனா. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த பாட்டியை கூப்பிட்டு, முதல்ல போய் உன் பேத்தியை கண்டி என் பிள்ளை எழுத தெரியாதவங்களுக்கு எழுத கொடுன்னான்னு சொல்லியிருக்கேன், அதனால் என் பிள்ளை எழுதி கொடுத்துருக்குறா, அவங்க மேலே தப்பு இல்லை, நீ போய் உன் பேத்தியை போய் கண்டிமா போமா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா சொல்லுங்கள்.